வணக்கம். காமிகா ஏகாதசி நல்வாழ்த்துக்கள். காமிகா ஏகாதசின்னா என்னென்னா, ஒருத்தர் ஆசைப்படுறத நிறைவேற்றி கொடுக்குற ஏகாதசி. இது பவித்திர ஏகாதசின்னு இந்த ஏகாதசியை சொல்கிறார். இந்த ஏகாதசி பெருமை என்னங்கிறதெல்லாம் இப்போ நம்ம பார்ப்போம். இந்த ஏகாதசி எப்போ வரும்னா, ஆடி மாதத்தில் வர்ற முதல் ஏகாதசி, தேய்பிரையில் வர்ற இது. தர்மர் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறார், கிருஷ்ணா, இந்த ஆடி மாதம் வர்ற முதல் ஏகாதசி பேர் என்ன, அதோட பலன்லாம் என்ன அப்படின்னு அவர் கேட்குறார். அதுக்கு பெருமாள் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு கதை, இந்த கதைக்கே எவ்வளோ முக்கியம்னா, இந்த காமிகா ஏகாதசியோட இந்த கதையை ஒருத்தர் கேட்டாலே வெறுன விரதமே இல்லாமல் கதையை கேட்குறவாளுக்கே அஸ்வமேத யாகம் பண்ணின பலன் கிடைக்குமா? இப்போ எவ்வளோ பெரிய ஏகாதசின்னு பார்த்துக்கணும். இப்போ நம்ம முன்னொரு காலத்தில் ஒரு வியாபாரி இருந்தவங்க. அவர் நல்ல பெருமாள் பக்தி எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த ஆணவம், தங்கிட்ட பணம் இருக்குங்கிற ஒரு கர்வம் அதெல்லாம் இருந்திருக்கு. அதனால் என்னென்னா, தான் சொல்கிறது தான் கரெக்டு, மற்ற யார் என்ன பண்ணாலும் தப்புங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவள் இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பிராமணர், ஏழை பிராமணர் ஒருத்தர் வசிச்சுன்னு இருக்கார். அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது, ரெண்டு பேரும் இவர் வெளில போகும்போது அந்த பிராமணரும் எதிரவர், ரெண்டு பேரும் நார்மலாக பேச ஆரம்பிக்கிறான். அந்த பேசிகிட்டே இருக்கச்சா அது திடீர்னு என்ன ஆகிடுறது, வாக்குவாதம் வந்துடுறது ஏதோ ஒரு விஷயத்தில். இவர் அந்த வியாபாரி நல்ல வலிமையான இது, அதனால் அந்த இதில் வேணும்னு பண்ணலை, தற்செயலாக அந்த பிராமணர் அப்படி தள்ளியோட இது பண்ணுறாரு. அது என்னென்னா, அவர் கீழே விழுந்து இறந்தே போயிடுறாரு. உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, ஐயோ நம்ம வேணும்னு பண்ணலையே, ஆனால் அப்படி ஆகிடுது அப்படின்ட்டு அவள் குடும்பத்துக்கு இவர் சொல்கிறார், அவருக்கு என்னென்ன செலவு ஆறுதோ எல்லாம் அவரோட காரியங்கள்லாம் நான் அருமையாக பண்ணி முடிச்சிடுறேன், அதுக்கு உண்டான செலவெல்லாம் நானே ஏற்றுக்கிறேன், உங்கள் குடும்பத்துக்கும் நான் பொருளாதார ரீதியாக எல்லாம் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற. ஆனால் எல்லாருக்கும் கோபம் வந்துடுறது, நீ அநியாயமாக ஒரு பிராமணனை கொலை பண்ணிட்ட, பிரம்மஹத்திய தோஷம் உனக்கு வந்துடும், அதனால் நாங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம் அப்படின்னு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சிடுறா. இவருக்கு ரொம்ப வருத்தமாயிடுறது, ஏன்னா அவர் வேணும்னு பண்ணலை, அப்படி என்ன பண்ணன்னு அப்படி யோசனையோடு இருக்கார். எல்லாரும் என்ன சொல்கிறான்னா, இப்போ நீ பண்ணலாம், எல்லா காரியங்களும் முடிச்சுடு, பண்ணிடுற, ஓகே. கடைசியில் அந்த பிராமண போஜனம்னு எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடுவா இல்லையா, அது நாங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், நீ வேணும்னு இந்த தப்பு பண்ணனால நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு. இவரை என்ன பண்ணுறது, இதுக்கு எப்படி பிராயச்சித்தம் தர்றதுன்னு ஒவ்வொருத்தரையாக போய் தேடி கேட்டுருக்கார். அப்போ ஒரு ரிஷி சொல்கிறார், அந்த பக்கமாக போயின்னு இருக்கிறவர் சொல்கிறார், நீ பண்ணினது தப்பு தான், ஆனால் தெரியாமல் பண்ணிட்ட, நீ தெரிஞ்சே பண்ணினேன்னா இதுக்கு உனக்கு விமோச்சனமே கிடையாது, ஆனால் நீ தெரியாமல் பண்ணினேங்கிறதுனால என்னென்னா, இப்போ ஆடி மாதத்தில் வர்ற முதல் ஏகாதசி இப்போ வருது தேய்பிரையில், அது காமிகா ஏகாதசின்னு பேர். அந்த ஏகாதசி எப்படின்னா, பிரம்மஹத்தி தோஷம், அப்புறம் தெரியாமல் கருவில் இருக்கிற குழந்தைய இது கொன்னுடுறது, அப்புறம் பெண்களை தெரியாமல் ஏதாவது ஒரு அவமரியாதை பண்ணுறது, அது மாதிரி பண்ணுற இதெல்லாம், அந்த பாவங்கள்லாம் இந்த விரதத்தை நீ ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறது மூலமாக போயிடும் அப்படிங்கிற. உடனே இவரும், அப்பா எனக்கு ஒரு வழி சொன்னேன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு கரெக்டாக அந்த காமிகா ஏகாதசி விரதத்தை ஃபாலோ பண்ணி அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு எல்லாருக்கும் போஜனம் சாப்பாடெல்லாம் கொடுத்து இது பண்ணுற. கடைசியில் கனவு இவருக்கும் வந்துடுறது, நீ இந்த தோஷத்துலேருந்து விடுபட்டுட்ட அப்படின்னு. அப்பா ஒரு வழியாக அதுலேருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு இது பண்ணுறது. இதுதான் இந்த காமிகா ஏகாதசியோட கதை. இந்த இதில் பெருமாள் இந்த கதையும் சொல்லி இது பண்ணுறாரு. ஆனால் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், நாங்கள் எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த விரதம் இருக்கோம், எங்கள் தப்பெல்லாம் போயிடுமான்னா அப்படி கிடையாது. தெரியாமல் பண்ணின பாவங்கள்லேருந்து இந்த விரதம் இருக்கிறதுனால விடுதலை வரும். இந்த காமிகா ஏகாதசியோட பலன்கள் நிறைய பெருமாள் சொல்லியிருக்கார். என்னென்னா, இந்த குருக்ஷேத்திர புண்ணிய பூமி இருக்கு இல்லையா, அதில் கிரகண காலத்தில் தீர்த்தமாடினா என்ன பலனோ புண்ணிய நதிகளில், அந்த பலனும் இந்த ஏகாதசி விரதத்தை இருக்கிறதுனாலையும் இருக்குது. இந்த ஏகாதசி காமிகா ஏகாதசி விரதத்தை இருந்துட்டு நம்ம பெருமாளை, இந்த ஏகாதசிக்கு ஸ்ரீதரன், பெருமாளை ஸ்ரீதரனை நம்ம வணங்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஸ்ரீதரமூர்த்தியாக அவரை பெருமாளை வணங்கும்போது, சேவித்து நம்ம பூஜையெல்லாம் பண்ணும்போது, நாகர்கள், கந்தர்வர்கள், அப்புறம் தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து நம்மளை அப்படியே ஆச்சரியமாக பார்த்து நமக்கு மேலேருந்தே அவன் புகழ் பாடுவாள். அவ்வளோ முக்கியமான இது. அப்புறம் இந்த ஏகாதசியில் என்னென்னா, துளசி பூஜை, துளசியை வச்சு பெருமாளுக்கு, எப்போவுமே பெருமாளுக்கு துளசி மூலமாக தான் நம்ம எல்லாமே பண்ணணும். துளசி இல்லாமல் நம்ம எந்த இது பெருமாளுக்கு சமர்ப்பித்தாலும் அது சரிப்பட்டு வராது. அந்த துளசி இதில் ரொம்ப முக்கியம். அதுலேயும் மற்ற எல்லா ஏகாதசியை விட இந்த காமிகா ஏகாதசிக்கு பார்த்தோன்னா துளசியோட பெருமையை நிறைய முறை சொல்லியிருக்கா. ஒரே ஒரு துளசியை மட்டும், அதையும் ஏகாதசி அன்னைக்கு பறிக்கக்கூடாதுன்னு இருக்கா.
முதல் நாள் தசமி தீதியிலே பறித்து வச்சுடணும். அந்த ஒரே ஒரு ஏகாதசி அந்த துளசி இலைய ஏகாதசி அன்னைக்கு பெருமாளுக்கு சமர்ப்பித்து நம்ம பூஜை பண்ணும்போது அது வந்து என்னென்னா 200 கிராம் தங்கம், 800 கிராம் வெள்ளி இதெல்லாம் தானமாக ஒருத்தருக்கு கொடுத்தோன்னா எவ்வளோ பலன் வருமோ அதை விட இது வந்து பெரிய பலன் சொல்கிறான். அப்புறம் வைரம், வைடூரியம், முத்து அது மாதிரி எல்லா நவரத்னங்களோட தானம் கொடுக்கறதுக்கும் மேலான பலன் வந்து இந்த துளசி இலையை அன்னைக்கு நம்ம சமர்ப்பிக்கிறதுனால இருக்கும். பெருமாள் இது அவ்வளோ அருமையாக ஏற்றுருக்கார். இந்த நாளில் துளசியை வந்து போய் சேவிச்சாலே, துளசி இருக்கிற இடத்துக்குள்ளே போனாலே அந்த யார் போகிறாளோ அவளுக்கு நோய் நொடி எதுவுமே வராதான். அப்புறம் முக்கியமாக வந்து இந்த துளசி இலையை சேர்த்து இன்றைக்கி வழிபாடு செய்கிறவாளுக்கு யம பயம், மரண பயம், நோய் பயம் எதுவுமே வராதான். அவள் என்றைக்கும் யமதர்மனை பார்த்து பயப்படவே வேண்டாம். அப்புறம் இந்த துளசியை சேர்த்து அன்றைக்கி பூஜை பண்ணும்போது இவாளுக்கு ஏற்படுற புண்ணியத்தோட பலன் வந்து என்னென்னா சித்திரகுப்தனால் கூட அளந்து இது பண்ண முடியாது, அந்த அளவு புண்ணியம் கிடைக்கும்ன்றதா. அதனால் இந்த ஏகாதசிக்கு மெயினாக வந்து என்னென்னா துளசியை வந்து கண்டிப்பாக நம்ம பூஜைக்கு பெருமாளுக்கு பண்ணும்போது எடுத்துக்கணும். அதோடு இல்லாமல் ஒரே ஒரு துளசியை வந்து அன்றைக்கி நட்டோன்னா அவ்வளோ ஒரு நல்ல பலனா. அது மாதிரி துளசி செடியை வாங்கி தானம் பண்ணினாலும் ரொம்ப நல்ல இதுவும் நம்மளால் முடிஞ்ச இது. அதனால் அட்லீஸ்ட் ஆற்றுலேயும் துளசியை வாங்கி அன்றைக்கி நட்டு இது பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரிஞ்சவா எல்லா இடத்துலையும் வந்து துளசியை வாங்கி குழந்தைகள்கிட்ட கொடுத்து கூட ஸ்கூலில் அங்கே எல்லாம் கூட நட சொல்லணும். ஏன்னா துளசியோட பெருமை இந்த ஏகாதசியில் அவ்வளோ சிறப்பாக சொல்லியிருக்கா. இதெல்லாம் இதை பண்ணினோன்னா என்ன பலன்கிறதுல வந்து இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பசுமாடு கண்ணுக்குட்டியோட அதோட தீவனத்தோட அது கட்டுறதுக்கு ஒரு இடத்தோட சேர்த்து ஒருத்தரை கொடுத்தா என்ன பலன் வருமோ அந்த பலன் துளசியை வச்சு இந்த ஏகாதசியில் நம்ம பூஜை பண்ணும்போது கிடைக்குமா. அவ்வளோ அருமையான பலன்கள்லாம் இந்த காமிகா ஏகாதசி அன்றைக்கி இருக்குது. அது மாதிரி தானம் செய்கிறதும் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த இதுலேயே பார்த்தோம் இல்லையா, அந்த போஜனம் இதுன்னு. அதனால் கஷ்டப்படுறவாளுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு ஏதோ ஒரு இது சாப்பாடோ இதுவோ தீர்த்தமோ என்ன ஜலம் என்னென்ன முடியுமோ அந்த அளவு வந்து ஏதோ ஒரு பொருளாவது வாங்கி நம்ம தானம் கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது. தசமி திதியிலேருந்தே ஏகாதசி விரதம் ஸ்டார்ட் ஆகிடுறது. தசமி ராத்திரியும் வந்து பலகாரம் எடுத்துட்டு ஏகாதசி முழுக்க விரதமாக இருந்து அன்றைக்கி இரவும் கண்முழித்து பெருமாளை பார்த்து பெருமாளோட எல்லா இதையும் பார்த்து பாசுரங்கள் கதை பெருமாள் பற்றின கதையெல்லாம் பார்த்து துவாதசியில் ஒரு 7:30-8 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடித்து விரதத்தை முடிச்சுட்டோன்னா நமக்கு எல்லாமே எல்லா பக்தி இலக்கியங்கள்லாம் படித்தா ஏற்படுற பலனை விட இது அருமையான பலன் இருக்கும்ன்றது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவு இந்த ஏகாதசியை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிடும். நன்றி, வணக்கம். நம்ம சேனல் பார்க்குறவா எல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி நிறைய பேர் பார்க்குறேன், ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை. அதே மாதிரி கமெண்ட்டில் வந்து இன்னும் உங்களுக்கு வேறு என்னென்ன கதைகள் வேணும்னு சொன்னீங்கன்னா நம்ம அந்த கதையெல்லாம் போடலாம். நன்றி.